வி டாக்கீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா செமபோத ஆகாத. டேய் தண்ணி போட்டு வந்து ரிவ்யூ பண்றியா? இதுதான் தவறான விஷயம். இப்போ என் சொந்த வேலையை போய் படம் பார்த்து வந்திருக்கேன் இல்லையா? படம் பார்த்து வந்து இங்க உட்காந்துருக்கேன். நீ சொந்த வேலையை பத்தி எல்லாம் பேசாத, ரிவ்யூ சொல்லப்பா. நீ மூடப்பா. செமபோத ஆகாத இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம அதரவர்களே ஹீரோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் போதையில வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவின் காரணமாக அவர் என்னென்ன விளைவுகள் வந்து அனுபவிக்கிறாரு அப்படிங்கிறத படத்தோட கதை. ஒன்லைன் கேட்டவொடனே உங்களுக்கு தோணும் என்னடா நம்ம கதையை இவங்க படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எஸ், எல்லாரோட லைஃப்லயும் உங்களுக்கு அது நடந்திருக்கும் கண்டிப்பா. ஃபுல்லா சரக்கு போட்டு ஏதாச்சும் ஒரு பண்ணி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சக்கப்புறம் ஐயோ ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்னு நீங்களே நினைச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நார்மலான ஒரு யங்ஸ்டரோட கதை தான் இந்த படம். ஸோ இப்படி சிம்பிள் கதையா இருந்தாலுமே வந்து அது எக்ஸிக்யூட் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு மார்க்கமா இருக்கும். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆரம்பிச்ச கதை வந்து மிஸ்ட்ரி கதையா மாறுறதா வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்குது. ஸோ லவ் ஃபெயிலியர் ஆன துக்கத்தை அதர வந்து பாத்தீங்கன்னா செம போதை ஆயிட்டு இன்னைக்கு இது பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு தப்பு பண்றாரு. அந்த தப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைக்கு வந்து பழி இவர் ஏற்றுக்க கூடாது அப்படிங்கிறக்காக யார் உண்மையா பண்ணா அப்படிங்கிற தேடி போறதா வந்து மீதி கதை. ஸோ அந்த 20 நிமிஷம் தாண்டி கொலை யார் பண்ணா அப்படின்னு தேடி போற அந்த டிராவல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சோ அந்த ஸ்பீடை விட 2 ஸ்டெப் மேல தான் கொண்டு போறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்பீட்ல போறப்ப வந்து எல்லாமே வந்து ஒவ்வொன்றா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஸ்பீட்ல போறனால வந்து பாத்தீங்கன்னா அரைகுறையா ரிவீல் ஆகிட்டே போகுது. ஸோ படத்தோட மிகப்பெரிய டிராபேக் நெகட்டிவ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, டைரக்டருக்கும் தெரியல, அதர்வாக்கும் தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 4 சீன்ல வந்துட்டும் போறாங்க. அப்படி வந்துட்டு போற சீனாச்சும் ஒழுங்கா பண்றாங்கன்னா அதுவும் இல்ல. அவங்க வாட்ட வந்து பாத்தீங்கன்னா சிலையா நிக்கிறாங்க. டப்பிங்ல தான் வந்து அவங்க பேசுற டயலாக்ல வந்து எமோஷனா வருது. ஸோ எமோஷனலா கன்வே பண்றதா இருக்கட்டும், நார்மலா பேசுற டயலாகா இருக்கட்டும், எல்லாமே வந்து டப்பிங்ல சிங்க் ஆகாம ரொம்பவுமே ஆர்டிபிஷியலா அவங்க ரோலே இருக்குது. ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு கேப் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு செங்கல் எடுத்து அடைச்ச மாதிரி தான் வந்து அவங்க கேரக்டர் இருக்குது. இது கண்டிப்பா டேரக்டருக்கும் தெரிஞ்சிருக்கும், ப்ரொடியூசருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அது தெரிஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏன் இப்படி வச்சாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவங்களை தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாலே பல பேர் வந்து தமிழ் பேச தெரிஞ்சு நல்லா நடிக்க தெரிஞ்ச பல ஹீரோயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி நல்லா நடிக்க திறமை இருக்கவங்களை வந்து யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த மாதிரியான ஹீரோயின்ஸ் போறதுனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடிக்க நல்ல திறமை இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கொலை செய்யப்படுறாங்க நமக்கு தோணுது. ஒருவேளை வந்து அந்த எமோஷன் சீன்ல வந்து டைரக்ஷன் சைட்ல இருந்து கரெக்டா கன்வே பண்ணலையா, இல்லைன்னா வந்து ஓகே நம்ம டப்பிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு கேர்லெஸ் அவுட் மிஸ்டேக்கானு தெரியல. சோ இப்படிப்பட்ட இவங்களோட இந்த மொக்கையான சீன்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு நல்ல சீனே வந்தாலுமே வந்து அது 1000 மடங்கு நல்லா இருந்தாலுமே வந்து இந்த மொக்கையான சீன் தான் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இதனாலே வந்து அந்த நல்ல சீனோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே டல் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படக்குழு எல்லாமே வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பார்க்குறவங்க சும்மா வந்து அப்படியே பாட்டு போகல, படத்துல ஒவ்வொரு இதுவுமே வந்து நோட் பண்ண தான் செய்றாங்க. இவ்வளவு பெரிய நெகட்டிவ் தாண்டி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்னொரு நெகட்டிவ் இருக்குது என்னன்னா நம்ம யோகி பாபு தான். தமிழ் சினிமாவில் இப்போ மோஸ்ட் வாண்டட் ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்காரு நம்ம யோகி பாபு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நம்ம யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா படத்துல இருக்கிறாரு. ஆனா எப்படி இருக்காருன்னா வேற மாதிரி இருக்காரு. அவருக்கான சீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. 2 சீன்ல தான் வராரு. அதுல ஒண்ணுல வந்து அவருக்கு வாய்ஸ் எதுவும் இல்ல, சும்மா மாண்டேஜ் வந்துட்டு போறாரு. இன்னொன்னு வந்து கிளைமேக்ஸ்ல வராரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வேற யாரும் டப்பிங் பேசியிருக்காங்க. யோகி பாபுவோட பிளஸ் பாயிண்ட் வந்து நம்ம சிரிக்கிற காரணம் என்னன்னா அவரோட உருவத்தோட சேர்த்து அவரோட வாய்ஸும் தான் வந்து நமக்கு சிரிப்பு தருது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் இல்லாம வேற யாரும் டப்பிங் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குது. இது எதனால அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை வந்து யோகி பாபு அவ்வளவு பிஸியா இருக்காரா டப்பிங் கூட வராம அப்படிங்கிறது தெரியல, இல்லைன்னா படக்குழுவினருக்கும் அவருக்கும் ஏதாச்சும் மனஸ்தாபம் இருக்கா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைனஸ் அப்படின்னு நினைச்சு படம் எடுக்கிறவங்க நினைக்கலாம். ஆனா பாக்குற ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா யோகி பாபுக்காக வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட யோகி பாபு வந்து இப்படி மொக்க பண்ணது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு பதிலா அவர் நடிச்ச எல்லா போர்ஷனுமே கட் பண்ணி தூக்கிட்டு வேற யாராச்சும் கூட போட்டு நடிச்சிருக்கலாம். அப்ப இந்த நெகட்டிவ் வந்து அங்க நமக்கு தெரிஞ்சிருக்காது. இதை தாண்டி படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவா ஒரு மிகப்பெரிய பில்லரா காமெடி யார் பண்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம கருணாகரன் தான். அவர் வேற ஒவ்வொரு சினிமா வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து கிளாப்ஸ் அல்லது எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல கூட அவர் அடிக்கிற கவுண்டர் வந்து மிஸ் ஆகல. அப்படி எல்லா கவுண்டருமே வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் அவர் கெரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் யாமிருக்க பயமே ஜிகிர்தண்டா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமா அமைய அவருக்கு. ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜோட கவுண்டர் அடிக்கிற காமெடி வந்து அவர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள்ல ஃபுல் டைம் காமெடி தான் வந்து வரக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரளத்து பெண்குட்டியா அவர் நம்ம அனிக்கா இருக்காங்க. அவங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரளத்து பெண்குட்டியா வர அனிக்கா இருக்காங்களே அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்து நூடுல்ஸ் எப்படி சாப்பிடுறது அப்படிங்கறத புது டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. பல கப்புள்ஸ் நோட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க வீட்டுல. படத்தோட ஹீரோ படத்தோட ப்ரொடியூசர் 2 சேர்ந்து நம்ம அதர்வா தான். படத்துல ஹீரோ பண்ணிருக்க அதர்வா எப்படி பண்ணிருக்காருன்னா ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு யங்ஸ்டரா வந்து போதையாரனா எப்படி இருக்கும், அதுல எப்படி எல்லாம் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே கன்வே பண்ணிருக்காரு. ஸ்பெஷலா சொல்ல போனா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காரு. ஆஃப்டர் 30 முன் கற்பதில் படம் வந்து இல்லையா, அந்த படத்துல வந்து இவர் ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாரு. அதாவது காலை வச்சு வந்து ஆக்ஷன் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவருக்கு ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. கன்ஃபார்மா அவரோட பாடி ஃபிட்னஸ்க்கு அப்புறம் அவரோட ஆக்ஷனுக்கு இதெல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவர் கேங்ஸ்டர் படமே கூட பண்ணலாம். படத்தோட டைரக்டர் யாரு பாத்தீங்கன்னா நம்ம பத்ரி. ஆஃப்டர் பானா காத்தாடி தான் அவருக்கு முதல் படம். 2வது படமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப செமபோத ஆகாத கொடுத்திருக்காரு. கதை சரி மெசேஜ் வைஸும் சரி நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு செமபோத ஆகாதன்னு.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேரளா போற போது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காரு. படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யார் பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா. ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, லவ்வுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் காமெடிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. ஆனால் சாங்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் படம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸாக ஒரு 4-5 பேர் போய் தியேட்டரில் உட்காந்து நல்லா ஜாலியாக விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணுற படமாக தான் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ வந்து நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஷேர் இருக்கு, அதை பண்ணிட்டு போயிருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம வீட்டாகிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Hi, this is Kiki. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஈவெண்ட்ஸ், இன்டர்வியூஸ்லாம் பார்க்கணுன்னா வீ டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.